அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கர்நாடக முன்னாள் முதல்வர் எடியூரப்பாவுக்கு எதிராக பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. போக்சோ வழக்கில் எடியூரப்பாவுக்கு எதிராக பிடிவாரண்ட் பெங்களூரு விரைவு நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் பாரதி ராஜா இணைப்பில் இருக்கிறார். பாரதி ராஜா, வணக்கம். இந்த வழக்கு மற்றும் இந்த பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது பற்றிய முழு விவரங்கள். கண்டிப்பாக முதல்ல இந்த வழக்கின் பின்னணி என்ன என்பதை பார்க்க வேண்டும். கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி பெங்களூரு சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் ஒரு பெண் புகார் அளித்தார். அதில் தனது 16 வயது மகளுக்கு எடியூரப்பா அவர்கள் அவரது வீட்டிற்கு உதவி கேட்டு சென்ற போது பாலியல் தொழில் அளித்ததாக குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து எடியூரப்பாவுக்கு எதிராக சதாசிவ நகர் காவல் நிலையத்தில் வழக்கானது போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டது. ஆனால் எடியூரப்பா பாஜகவின் மூத்த தலைவர், முன்னாள் முதல்வர் என்பதால் இந்த வழக்கை முறைப்படி விசாரிக்க வேண்டும் என கர்நாடக அரசு சிஐடி இந்த வழக்கை விசாரிக்கும் என தெரிவித்திருந்தது. சிஐடி பல முறையாக மார்ச் 14ஆம் தேதி இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்ட பின்னர் 3 முறைக்கு மேல் சம்மன் அனுப்பியும் தேர்தல் வேலைகளில் மும்முரமாக இருந்ததால் எடியூரப்பா விசாரணைக்கு ஆஜராகவில்லை. இந்த நிலையில் கடந்த 12ஆம் தேதி இறுதியாக ஒரு சம்மன் அனுப்பப்பட்டது. 17ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராக வேண்டும், அதாவது ஜூன் 12ஆம் தேதி நேற்றைய தினம் விசாரணைக்கு கட்டாயம் ஆஜராக வேண்டும் என அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஆனால் நேற்றும் எடியூரப்பா ஆஜராகவில்லை. மாறாக தனது வழக்கறிஞர் மூலமாக ஜூன் 17ஆம் தேதி ஆஜராவேன் என பதிலளித்திருந்தார். ஒவ்வொரு முறையும் இது போன்ற பதிலே வந்து கொண்டிருப்பதால் சிஐடி என்ன செய்வதென தெரியாமல் அவருக்கு எதிராக, எடியூரப்பாவுக்கு எதிராக பிடிவாரண்ட் கோரி பெங்களூரு விரைவு நீதிமன்றத்தை அணுகிறார்கள். தற்போது விரைவு நீதிமன்றம் அவரை கைது செய்ய பிடிவாரண்டானது பிறப்பித்திருக்கிறது. எடியூரப்பா சம்மனுக்கு பதில் அளிக்கும் இந்த பிடிவாரண்டானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் எடியூரப்பா எந்த நேரத்திலும் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. தற்போது எடியூரப்பா டெல்லியில் இருப்பதால் பெங்களூரு போலீசார், பெங்களூரு சிஐடி போலீசார் டெல்லி சென்றே கைது செய்யலாம், அல்லது அவர் பெங்களூரு வரும்போது விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் கர்நாடகாவில் அரசியல்வாதிகளுக்கு எதிரான இந்த பாலியல் வழக்குகளில் தற்போது கைது என்பது அதிகரித்து வருகிறது. குறிப்பாக எடியூரப்பா மிக மூத்த தலைவர், முன்னாள் முதல்வர், அவருக்கு எதிராக தற்போது பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தமட்டில் இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு என்று ஏற்கனவே எடியூரப்பா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது வரை நேரில் ஆஜராகி இதற்கான விளக்கத்தை அளிக்கவில்லை. இதுதான் தற்போதைய இந்த பிடிவாரண்டுக்கான முக்கிய காரணமாக திகழ்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாரதி ராஜா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.